Hi, hello guys. So welcome back to our channel. This is Mobi Vlogs. So already தமிழ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என் வாழ்க்கையில் நான் பிறந்து இத்தனை வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து போகிறேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து கேதர் பண்ணேன். ஸோ கிரிவலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றதெல்லாம் வந்து நான் போக போக சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 107 கிலோமீட்டர்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே கைஸ், ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரா இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா 1K ரீச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ போயிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், கிளாஸ்மேட்டு. ஸோ அவனை வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணோம். ஸோ வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் வந்து கிளாரிட்டியாக இருக்குமா இல்லைன்னு தெரில. ஏன்னா வந்து நான் மைக்கோட டைரெக்ஷனை வந்து மாற்றி வச்சுருக்கிறேன். அங்கே பைக் வந்து நம்ம பைக் வந்து சேஃப்டியாக இருக்குமா அப்படின்றலாம் எனக்கு எதுவுமே தெரில கைஸ். ஏன்னா வாழ்க்கையில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிரிவலம் போகிறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கே இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ தட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ முன்னாடி ஒரு கார் போகுதில்ல, அவங்க வந்து அங்கே தான் போகிறாங்களாம். 57 கிலோமீட்டர்ஸுங்க இங்கேருந்து கரெக்டாக. இப்போ மிரரில் ஸோ பின்னாடி வந்து இண்டிகா வருதில்ல, இந்த இண்டிகா வந்து கர்நாடகாவிலேருந்து இப்போ அவங்க வந்திருக்காங்க. ஸோ இது கிரிவலத்துக்கு தான் வந்திருக்காங்க மக்களே. ஸோ அவங்களுக்கு வந்து ரூட்டு தெரில, அவங்கக்கிட்ட மேப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவங்கள வந்து நம்ம கிரிவலத்துக்கு கூட்டின்னு போகிறோம். ನೀವು ಸ್ಲೋವ ಬಂದರೆ ಗುಡಿಗೆ ಹೋಗಿ ಎಷ್ಟು ಟೈಮ್ ಇರಲ್ಲ, ಬಿರ್ಲ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು. ನಾ ಕರೆಕ್ಟಾಗಿ ஃபாலோ ಮಾಡ್ಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. உங்களுக்கு பின்னாடி வந்த அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை, பின்னாடி அப்படியே மாட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன் எங்கேயோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 17th 9 2024. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றைக்கி நாளில் வந்து இந்த கிரிவலத்தில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பலன் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாருன்னா இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே இருக்கிற அஷ்டலிங்கங்கள், அந்த கிரிவல பாதையில் சுற்றி இருக்கிற அஷ்டலிங்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஃபவுண்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் போய் நம்ம கும்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்படியே சொல்லிட்டு வரேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கிரிவலம் போகிறதுனால வந்து ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு வந்து க்யூரியாசிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஆர்னி வந்துவிட்டோம், டோல்கேட்டும் கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ பட் ஆனால் நம்ம கூட வந்த கார் வந்து இன்னும் வரல கைஸ். ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரில. நீங்கள் திருவண்ணாமலைக்கு நீங்கள் வர்றதா இருந்தாக்கா தயவுசெய்து சொல்கிறேன், பைக்கில் நீங்கள் வர்றதா இருந்தாக்கா இந்த மாதிரி ரோடு ஆப்போசிட்டில் நீங்கள் கிராஷ் பண்ணும்போது பார்த்து கிராஷ் பண்ணுங்கள். டக்குன்னுலாம் கிராஷ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பஸ்காரங்க ஃபுல்லாக ரைட்டில் தான் இருப்பாங்க, இந்த சைடு வரவங்களும் ரைட்டில் தான் வருவாங்க. அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து டைரெக்ஷன் வந்து கரெக்டாக கிடைக்காது. ஸோ தட் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வரீங்கன்னா பைக்கில் வரீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்து வாங்க. ஏன்னா கிரிவல டைமில் வந்து அதிகமாக கார், பஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். Who I am, I'm making a new plan, rearranging my life and I won't look back ever again. You ain't see me activated, you better hope that you never see me agitated. I think about my actions, plan them out, evaluated. That's how I end up on the top, man, I'm calculated. My mind's a weapon, my body is the engine. I'm never second guessing, I just do what I was destined. Cause I feel I got the blessing, persistence and obsession. That's how you keep progressing, I already learned that lesson, yeah. I'm changing who I am, I'm making a new plan, rearranging my
your seat clear, you deserve to be great. I know it feels like things get கைஸ் கிரிவலம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவன் தான் கிளாஸ்மேட்டு. கிரிவலத்துக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலைக்கு வரதுண்டு. ஆனால் நாங்கள் போன நாள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதுவுமா வந்து கிரிவலம் போகிறோன்னா அங்கே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்னென்ன விஷயம் நம்ம வந்து கிரிவலம் போகிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். குறிப்பிட்ட ஒரு 4 பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆன்மீக பலனில் வந்து நம்மளுக்கு வந்து தைரியம், வலிமை இதெல்லாம் வந்து கிடைக்கிதுன்றது ஐதீகமாக கருதப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருள் பலனில் வந்து தொழில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் வந்து வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து விஷயம் வந்து கருதப்படுது. குறிப்பிட்ட பலன் அப்படின்னாக்கா பெரிய பெரிய பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபம், செழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்கிதுன்றது ஐதீகமாக கருதப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பலனாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து பார்த்திங்கனாக்கா குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா சிறந்த மனத்தெளிவு, கவனம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிதுன்றது ஐதீகமாக கருதப்படுது. நவீன, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு கோயில் இருக்குல்ல, அஷ்ட நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுற்றி இருக்குல்ல கோயிலுங்க, அந்த மாதிரி கோயிலுங்களில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு தேவர்களும் வந்து அந்த கோயிலை வந்து இது பண்ணாங்க. அந்த கோயிலுக்கு போகிறதுனால வந்து ஒரு சில பலன்கள்லாம் இருக்குதான். ஸோ இப்போ அதுதான் நம்ம வந்து ஒன்றா பார்க்கணும். நவீன், இப்போ நம்ம பார்த்தது இந்திரலிங்கம். இதை ஃபோன் பண்ணது யார் தெரியுமா? இதை ஃபோன் பண்ணது வந்து பார்த்தோன்னா இந்திரன். மக்களே, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்திரலிங்கம். இந்த இந்திரலிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ஃபோன் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவர்களின் தலைவன் இந்திரன் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து நிறுவியிருக்காரு. ஸோ இதோட நவகிரகம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சுக்கிரன், இந்த நவகிரகங்கள். இந்த கோயிலை வந்து நம்ம வழிபட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள், அதுக்கப்புறம் வந்து புகழ் வந்து சேருன்றது ஐதீகம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திரலிங்கம். நம்ம கிரிவல பாதையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து அக்னிலிங்கம். ஸோ இந்த அக்னிலிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணது வந்து அக்னி தேவன். இதோட நவகிரகம்னு பார்த்திங்கன்னா சந்திரன். இந்த கோயிலை வந்து நம்ம வழிபட்டால் நோய் மற்றும் பயத்திலிருந்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு விடுதலை வந்து கிடைக்குன்றது இந்த கோயிலுடைய ஐதீகமாக வந்து கருதப்படுது. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. அரோகரா, 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 அரோகரா. நம்ம கிரிவல பாதையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா யமலிங்கம். இந்த யமலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா யாரால் வந்து ஃபோன் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா மரணத்தின் கடவுளாக நினைக்கிற யமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. இதோட நவகிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். இந்த கோயிலில் வந்து நம்ம வழிபட்டால் வந்து நீண்ட ஆயுள் கிடைக்கும்ன்றது ஐதீகமாக வந்து கருதப்படுது. நம்ம கிரிவல பாதையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நிருதிலிங்கம். இந்த நிருதிலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா யாரால் வந்து ஃபோன் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூதங்களின் தலைவன் நிருதி அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணப்பட்டது. இதோட நவகிரகம் வந்து பார்த்திங்கன்னா ராகு. ஸோ இந்த கோயிலை வந்து நம்ம வழிபட்டால் ஆரோக்கியம், செல்வம், அதுக்கப்புறம் வந்து புகழ்,
குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து வழிபட்டால் வந்து கிடைக்குதுன்றது ஐதீகமாக கருதப்படுது. நம்ம கிரிவல பாதையில் நிறைய கோயில்கள் வந்து இருக்குது. அதில் ஒரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா வருணலிங்கம். அந்த வருணலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா யாரால் வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையின் ஆதிக்க கடவுள் வருண பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் வந்து ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. இதோட நவக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சனி. இந்த கோயிலை வந்து நம்ம வழிபட்டால் நோய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நீர் சம்பந்தமான நோயிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிவாரணம் வந்து கிடைக்கும்ன்றது இந்த கோயிலோட ஐதீகமாக வந்து கருதப்படுது. நம்மளுடைய கிரிவல பாதையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா வாயுலிங்கம். இதை ஃபவுண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வாயு காற்றின் கடவுள். இதோட நவக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கேது. இந்த கோயிலை வந்து நம்ம வழிபட்ட நோய், இதய நோய், சுவாசம், வயிற்று பிரச்சனையிலேருந்து விடுபட வந்து கிடைக்கிது அப்படின்றது இந்த கோயிலோட ஐதீகமாக கருதப்படுகிறது. நம்மளுடைய கிரிவல பாதையில் நிறைய கோயில்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குபேரலிங்கம், அதுக்கப்புறம் ஈசான்யலிங்கம். குபேரலிங்கம் ஃபவுண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா குரு. இதோட வழிபாட்டின் பலன் வந்து பார்த்திங்கன்னா செல்வம், வாழ்வில் முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஈசான்யலிங்கம். ஈசான்யலிங்கத்தை வந்து ஃபவுண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சிவன். ஸோ இதோட நவக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதன். இதோட வழிபாட்டின் பலனாக வந்து பார்த்திங்கன்னா மன அமைதி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டால் கிடைக்குதுன்றது இந்த கோயில்களுடைய ஐதீகமாக கருதப்படுது. போட்டாச்சு மக்களே, முடிச்சாச்சு. அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?